Hello everyone, welcome back to my channel. Face பார்த்து யாரும் பயந்துறாதீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணல, தலை சீவல, மேக்கப் எதுவுமே போடல. அப்படியே நான் வீட்டில் எப்படி இருக்கனோ அதே மாதிரி தான் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மித்ரா இங்கே இருக்கா. சரி கொஞ்சம் லைவ்லியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இப்படி வீடியோ எடுக்கிறேன். சரி இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா நைட்டுக்கு வந்து ஒரு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். சிக்கன் கபாப் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெப் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அது என்ன எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் கிச்சன்லாம் நான் காட்ட மாட்டேன், ரொம்ப மோசமாக இருக்குது. சரி பரவாயில்ல, உங்ககிட்ட காட்டுறதுக்கு என்ன, இப்படி தான் இருக்கேன் கிச்சன் இப்போது. பார்த்தீங்கன்னா பாருங்க, குட்டி கிச்சனுங்கிறனால எங்கெங்கெல்லாம் பொருள் வைக்கணும்னு ஸ்பேஸே இல்லை. எல்லாம் வந்து அடிக்கடிக்கு ஒன்று மேலே ஒன்று மாதிரி தான் வச்சுருக்கேன். சரி இப்போ இந்த ஜாரில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர், ஒரு ஸ்பூன் சால்ட், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து எல்லாமே ஒரு ஸ்பூன் தான், ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில், அது எல்லாமே கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இதில் போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு 6 hours நான் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா நைட்டு தானே செய்ய போகிறேன். இப்போ நான் லன்ச் டைமில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஆனியன்ஸ், அப்புறம் பெல் பெப்பர்ஸ் கூட போட்டிருக்கேன், கொஞ்சம் கேப்சிகம் கூட போட்டிருக்கேன். ஸோ அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடும்போது. ஸோ இதெல்லாம் வந்து நான் மேரினேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் இப்போ வைக்க போகிறேன். இப்போ வந்து ஆஃப்டர்நூன் இங்கே டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆக போகுதுமா பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் எங்களுக்கு வந்து லன்ச் கொடுத்துட்டு போனாங்க. வீட்டில் எதுவும் சமைக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆஃபீஸில் இன்றைக்கி ஏதோ நல்ல லஞ்சாக சிக்கன் ரைஸ் செஞ்சாங்களாம். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை எதுவும் சமைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் அதான் சாப்பிட போகிறோம் மத்தியானம். ஸோ இன்றைக்கி செய்யலை, நானும் பாப்பாவும் அதான் சாப்பிட்லான் இருக்கோம். இதுதான் சிக்கன் ரைஸ். நான் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட் நல்லா தாங்க இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை, நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் சிக்கன் ரைஸ் மாதிரியே இருந்துச்சு. நான் உங்ககிட்ட சாப்பிட்டே பேசிட்டு இருக்கேன். சாரிங்க, ரொம்ப பசிக்குது. 2 மணி ஆகிடுச்சு இல்லையா. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டோம். நான் ஸ்மூதி மட்டும் தான் சாப்பிடுவேன் காலையில், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக. ஸோ உடனே பசிச்சிருச்சு. ஐம் ரியலி சாரிங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாரிங்க, உங்களை வச்சுக்கிட்டே நான் சாப்பிட்டுட்டேன். முடியல, இன்றைக்கி செம்ம பசியாக இருந்தது. சரி பேசி முடிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் அது நான் எப்போ பேசி முடிக்கிறது, எப்போ சாப்பிட்றது, ஆல்ரெடி 2 o'clock ஆகிடுச்சுன்னு. சரி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சாப்பிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணோம், பாப்பாவுக்கு ஊட்டியாச்சு. இப்போ வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கச்சா முச்சான் இருக்குது. இந்த சிங்க் நிறையா இருக்குது, அந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது கிச்சனு. எனக்கு இப்படி இருந்தாலே ஒர்க் பண்ணுறதுக்கு மூடே இருக்காது. அதுவும் சின்ன கிச்சனுங்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனாக இல்லைனா கூட ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், குக் பண்ணுற மூடே இருக்காது. ஸோ நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, கொஞ்சம் இன்றைக்கி வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் செய்யலான்னு இருக்கேன். என்னோடய கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. அதை நான் செய்யும்போது அதை ஷூட் பண்ணலாம், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இதை பண்ணும்போது நான் அதை வந்து வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். இது நான் வந்து சம்மர் யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி முன்னாடியே கேட்டிருந்தீங்க, சம்மரில் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸ்லாம் செய்யுங்க அப்படி ஒரு வீடியோவா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ரைட் டைம்னு நினச்சேன். சரி இதை ஒரு வீடியோவாக போடுறதுக்கு. எனக்கும் அது காலி ஆகிடுச்சு. ஸோ நான் பண்ணும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தான் க்ளீன் பண்ணி முடித்தேன் கிச்சனை. முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். அப்படி ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துருக்கேன். அங்கே பார்த்தா ஹால் எல்லாம் பயங்கர மெஸ்ஸியாக இருக்குது. மித்ரா ஃபுல்லாக களைச்சி போட்டுருச்சு. எல்லா டைமும் க்ளீனாக வச்சுக்க முடியாது பசங்க வீட்டில் இருந்தால்.
பாருங்க இங்கே அப்படியே எல்லாம் களைச்சி போட்டு வீடே ரெண்டாக இருக்கு. மித்து என்ன பண்ணுற? என்ன பண்ணுற மித்துமா? என்ன பண்ணுறீங்க? ஸோ கொஞ்சம் பேர் வந்து ரெசிபீஸ்லாம் கேட்டிருந்தீங்க, ஹெல்தி ரெசிபீஸ்லாம் நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு. என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நான் டெய்லி என்ன குக் பண்ணுறேன், மித்ராக்கும் எனக்கும் என்ன குக் பண்ணுறேன் அப்படிங்கிறத டெய்லி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, ரெசிபீஸ் குவிக்கான ரெசிபி செய்கிறதுல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் என்னைய. மித்தோ வந்து ஹாய் சொல்லிட்டு போயிடுச்சு. சரி பப்பு, சிங்கிங் டைம். பாடலாமா? எல்லாருக்கும் பாடலாமா? காதலி காதலி தனி பெரும் துணையே கூடவா கூடவா போதும் போதும் காதலி காதலி வாழ்வின் நீளம் போகவாம் போகலாம் நீ. எப்படி இருந்துச்சு பாப்போ? ஷூ ஷூ. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது வந்து கிளென்சர். அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் செகண்ட் வீடியோ அது என்னோடது. அது ரொம்ப லோ வால்யூமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா உண்மையிலே அந்த வீடியோ ஒழுங்காக நான் பண்ணல. ஸோ அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் மோஸ்ட்லி நான் இதுலேயும் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன மித்தோ? சாரிங்க, ரொம்ப சவுண்டு போடுறா. ஸோ அந்த கிளென்சரில் நான் என்ன பண்ணேன்னா முல்தானி மட்டி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த முல்தானி மட்டி யூஸ் பண்ணியிருப்பேன் கிளென்சரில். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நான் வந்து என்ன ஆரஞ்சு பவுடர் யூஸ் பண்ணுறேன். அது கவரில் இருந்தது, இதை நான் சின்ன பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா. இது வந்து கேஸ்டில் சோப். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இங்கே. ரொம்ப ரொம்ப பியூரான சோப் இது. இப்போ நம்ம ஊரில் வந்து கேஸ்டில் சோப் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது முடிஞ்சால் வாங்குங்க. இல்லைனா கிளிசரின் சோப் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்ஸில் கூட கிடைக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும், இல்லை அமேசானில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேஸ்டில் சோப்புக்கு பதிலாக கிளிசரின் சோப் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து ஆரஞ்சு பவுடர். அதுக்கு பதிலாக நீங்கள் முல்தானி மட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ரா ஹனி, தேன். இது ரொம்ப எல்லாரும் வீட்லேயும் கிடைக்கும், இது வீட்லேயே கிச்சன்லேயே இருக்கும். இது வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அது வந்து மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லாவெண்டர் ஆயில் இல்லை எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ ஒன்றும் ஒரு ப்ராப்பர்ட்டி செய்யும். இது வந்து இந்த கேஸ்டில் சோப் வந்து ஒரு சோப் பேஸ், இது ஒரு பேஸ் தான். கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஆரஞ்சு பீல் பவுடர்லேயும் முல்தானி மட்டிலையும் இருக்கும். ஸோ என்ன பண்ணும் பேசிக்லி, அது ஸ்கின்னோட பகுதியில் இருக்கிற அந்த அழுக்குகளை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆரஞ்சு பீல் பவுடர்லேயும் முல்தானி மட்டிலையும். அண்ட் ஹனி வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. இது ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். போன வாட்டி வந்து நான் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணியிருந்தேன் இதில். ஏன்னா நான் பண்ணப்போ வந்து வின்டர் டைம். ஸோ வின்டர் டைமுக்கு வந்து இன்னும் நல்ல மாய்ஸ்சரைசர் தேவைப்படுன்றதுக்காக நான் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு சம்மர்க்குனால தேவைப்படாதுங்கிறனால அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இதெல்லாம் வந்து நான் சின்ன பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஒரு கப்பு நம்ம கேஸ்டில் சோப் எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து 1/4 கப் வந்து டிஸ்டில்டு வாட்டர், ரொம்ப சுத்தமான தண்ணியாக நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பண்ணி வச்சுருக்கிற சொல்யூஷன் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டட், ரொம்ப திக்கான சொல்யூஷன். அதில் கொஞ்சோண்டு தண்ணியை கலந்து வந்து நம்ம பாட்டிலில் ஊற்றி வைக்கணும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா, தண்ணி டிஸ்டில்டு வாட்டர் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த சொல்யூஷனுமே மட்டுமே நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் கழுவும் போது ரொம்ப கொஞ்சோண்டு நீங்கள் ஒரு ட்ராப் அளவுக்கு 2 ட்ராப் அளவுக்கு நீங்கள் இந்த சொல்யூஷன் வந்து ஃபேஸில் போட்டால் போதும், நிறைய நுரை வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி போட்டு நீங்கள் கழுவிக்கலாம் ஃபேஸை. ஸோ நான் இப்போ கொஞ்சோண்டு டிஸ்டில் வாட்டர், ஒரு 1/4 கப் வந்து டிஸ்டில் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன் இதில். ஸோ நம்ம கிளென்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த ஜூஸ் வந்து ஒரு 1/2 கப் வந்திருக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்ததில். ஸோ இந்த ஜூஸை வந்து நம்ம இந்த குட்டி கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் நான். இது வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி, இது நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணால் வந்து ஃபேஸ் மிஸ்ட் மாதிரி அப்பப்போ டயர்டாக இருக்கும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், டோனர். அண்ட் நீங்கள் இது குக்கும்பர் வந்து ரொம்ப நேச்சுரல், 90% வந்து வாட்டர் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபேஸை பிரைட்டன் பண்ணும் அண்ட் டல் ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் உடனே வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம வெயிலில் போயிட்டு வரோம் அப்படின்னா இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்போது ஃபேஸில் வந்து லைட்டாக இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோன்னா உடனே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் இது நம்ம அண்டர் ஐ சர்க்கிள்ஸ், இந்த கருவளையம்லாம் போகிறது கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம டோனர் வந்து செஞ்சாச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் வச்சு நான் டோனர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம வெயில் காலங்கிறனால நான் கியூகம்பர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ்னால் கூட யூஸ் பண்ணலாம். அது எல்லாம் கியூகம்பரில் ஆல்ரெடி வைட்டமின் சி வந்து நிறையா இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் கொஞ்சோண்டு நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் டோட்டலி ஆப்ஷனல் தான், இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இட்ஸ் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு 4 ட்ராப்ஸ் நான் வந்து போடுறேன். ஸோ நம்ம டோனரும் செஞ்சாச்சு. இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று பண்ணலாம், இதை வந்து ஐஸ் க்யூப்ஸாக கூட நீங்கள் வந்து செஞ்சு அப்பப்போ நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்த டைமில் வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். ஸோ இன்னும் அது ரொம்ப கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இது ரொம்ப நேச்சுரலுங்கிறனால உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் பண்ணாது. நேச்சுரலி உங்களுக்கு வந்து ஸ்கின்னு கிளியர் ஆகிறதுக்கு, க்ளோ ஆகிறதுக்கு, பிம்பிள்ஸ் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் செய்ய போகிறோம் லாஸ்ட்டாக. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து ஆலோவேரா ஜெல். இது நம்ம ஊரில் ஈஸியாகவே கிடைக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்லேருந்து எடுத்து அந்த ஜெல்லு யூஸ் பண்ணலாம். இல்லைனா கடையில் விற்கிற அந்த பதஞ்சலி ஜெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக இதை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இது நான் வீட்டில் இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். வைட்டமின் சி சீரம் வந்து ஃபேஸை வந்து பிரைட் ஆகிறதுக்கு வந்து காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாகவே வைட்டமின் சி, வைட்டமின் இலாம் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இது வந்து ஸ்வீட் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில், இதுவும் ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் இந்த வைட்டமின் சி சீரம்க்கு பதிலாக நீங்கள் வந்து வைட்டமின் இ ஆயில் இருக்கு இல்லையா, கேப்சூல்ஸில் விற்பாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நம்ம ஊரில் ஈஸியாகவே கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்வீட் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் இல்லைனா கூட பரவாயில்ல, நான் இதெல்லாம் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கேப்சூல் வந்து பொமோகிரானட் சீட் ஆயில். இது வந்து பொமோகிரானட் சீட் ஆயில், இதுவும் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போது நீங்கள் வந்து ஸோ இந்த மாய்ஸ்சரைசருக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து ஆலோவேரா ஜெல் தான். இதெல்லாம் வந்து அடிஷ்னல் தான். ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் போட வேண்டியது வந்து வைட்டமின் இ ஆயில். வைட்டமின் இ வந்து கேப்சூல்ஸாகவே நம்ம ஊரில் விற்கும். அதுவும் ஆலோவேரா ஜெல் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் ஈஸியாகவே பண்ணிடலாம். அண்ட் அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஃபேஸ்க்கு. இதெல்லாம் வந்து நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். இதில் 3த்தில் நீங்கள் எதை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்வீட் ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் போதும், ஒரு 3 ட்ராப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் இதில்.
இதில் இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் வந்து ஜென்ரலாகவே வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். இதெல்லாமே கான்சன்ட்ரேட்டட். அதனால் நீங்கள் 2-3 ட்ராப் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் நான் வந்து வைட்டமின் சி சீரம் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பொமோகிரானட் சீட் ஆயில் போட்டு எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது நல்லா க்ரீம் மாதிரி வந்துருச்சு கன்சிஸ்டன்சி. இது நம்ம ஒரு சின்ன கண்டெய்னரில் இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சார் நம்ம மாய்ஸ்சரைசரும் செஞ்சுட்டோம். நல்ல ஸ்வீட் ஆரஞ்ச் ஸ்மெல் வருது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே நம்ம செஞ்சாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. நம்ம ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நல்ல ஒரு கூலான பிளேஸை வச்சுக்கோங்க. ஸ்டோர் பாட் ஆலோவேரா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் பாத்ரூம்லேயே கூட வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கூலான பிளேஸில் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. கூலான பிளேஸாக இருக்கணும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் பகலில் நைட்லேயும் யூஸ் பண்ணலாம். நைட்டில் போட்டுட்டு நீங்கள் தூங்கவும் செய்யலாம். இது ரொம்ப நைட்டில் வந்து ஐ க்ரீமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ இது மல்டி பர்பஸ். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப நரிஷ்ட் ஃபீலிங் கொடுக்கும். ஃபேஸ்க்கு நல்ல ஒரு க்ளோயியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இது நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்னால் அது வந்து சரியாக இருக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு நீங்கள் சொன்னால் தான் அது சரியாக இருக்கும். சின்ன சின்ன பொருட்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு இதை நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் நம்ம மணியும் நல்லா சேவ் பண்ணலாம். அண்ட் இது நான் யூஸ் பண்ணும்போது என்னோட ஹஸ்பண்ட் கூட கேட்பாங்க, என்னம்மா எனக்குலாம் கிடையாதா, நீ மட்டும் யூஸ் பண்ணுற அப்படின்னு. இப்போ அவரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நாங்கள் ஃபேமிலி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வீட்டிலேயே செஞ்சு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த DIY வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க கமெண்ட் செக்ஷனில், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பாய்.